இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் வந்து சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேடியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே அவ்வளோக்கா தெரியாது. அது வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்டேடியம் வந்து கட்ட போகிறாங்க. அதுதான் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஸ்டேடியம் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. இது எவ்வளோ செலவில் வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650 கோடி அளவில் வந்து இந்த ஸ்டேடியம் வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து கப் அடிச்சு வின் பண்ணது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்க எல்லாருமே கலந்துருப்பாங்க. அதுல வந்து நிறைய ஃபேன்ஸ் ஒரு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து அதுல வந்து வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துல வந்து நிறைய பேர் கூட்டத்துல சிக்கி ஒரு மாதிரி ஒரு 11 பேர் பக்கம் வந்து அதுல இறந்து போன விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயத்தினால வந்து எதனால நடந்துச்சு, எதில் இப்படி இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க, யாருடைய தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரணை போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஸ்டேடியத்தை வந்து எடுத்துட்டு ஒரு நகரத்தோட மைய பகுதியில் வந்து அதை வைக்கணும், ஒரு பெருசா வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பெங்களூர்ல இருக்கிற பொம்மச்சந்திரா அப்படிங்கிற இடத்துல சூர்யா சிட்டி அப்படிங்கிற இடத்துல 1650 கோடி செலவுல வந்து ஒரு ஸ்டேடியம் வந்து கட்டுறாங்க. இதுல வந்து ஒரு 80,000 பேருக்கு பக்கம் உட்கார்ற மாதிரியான ஒரு ஸ்டேடியம் தான் வந்து இதுல கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேடியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த இஷ்யூக்காக மட்டும்தான் இந்த ஸ்டேடியத்தை கட்டியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இதுக்கு முன்னாடியே இது ஒரு பிளான்ல தான் வந்து இருந்திருக்காங்க. இன்னொரு ஸ்டேடியம் வந்து ஒன்று புதுசா நம்ம கட்டணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ ஆனதுனால இதுக்கும் சேர்த்து இந்த ஸ்டேடியம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானை வந்து எடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.